Hi friends, this is Vincent. நம்ம சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். நம்ம சேனல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட கெரியரை செட் பண்ணுறதுக்காக தான் இன்ஜினியரிங்காக நம்ம சேனலில் நிறைய வீடியோஸ் வந்து கொடுத்துட்ருக்கோம். ரெகுலராக நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு மேக்ஸிமம் நம்ம சேனலை பற்றி சொல்லுங்கள். அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலோட வாட்ஸ்அப் குரூப்பில் கண்டிப்பாக ஜாயின் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அதாவது DE 3252 இந்த பேப்பரோட முக்கியமான ஃபைனலாக இதெல்லாம் நம்ம பார்த்துட்டோமா இல்லையா, இதை மட்டும் நம்ம என்னாச்சு பார்த்தீங்கன்னா பார்க்க போகிறோம். சரியா? அதனால் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாதீங்க. அதே மாதிரி இதில் என்னெல்லாம் கொஸ்டின்ஸ் வந்து சொல்கிறோமோ அந்த டாபிக்ஸை ஒன்ஸ் நீங்கள் ரிவைஸ் பண்ணுறதுக்கு நீங்கள் மறந்துடாதீங்க. ஏன்னா கண்டிப்பாக இந்த டாபிக் ப்ளஸ் இந்த டாபிக் கீழே இருக்கக்கூடியதுலேருந்து நமக்கு கொஸ்டின்ஸ் வந்து கண்டிப்பாக கேட்குறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். சரியா? இப்போ ஓம்ஸ் லாவாக இருக்கட்டும், இல்லை கிறிஸ்கிராஃப்ட் லாவாக இருக்கட்டும், அதே மாதிரி நோடல் அனாலிசிஸ் ஆஃப் மெஸ் அனாலிசிஸ், அதுக்கப்புறம் RLC, இதெல்லாம் நமக்கு வந்து கண்டிப்பாக இது கீழே இருக்க கொஸ்டின்ஸ் வந்து கேட்குறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதுக்கப்புறம் AC சர்க்யூட்ஸ் அண்ட் பேராமீட்டர்ஸ், அதுக்கப்புறம் சர்க்யூட் காம்போனன்ட்ஸ், இதெல்லாம் நமக்கு கண்டிப்பாக கேட்கலாம். சரியா? அதுக்கப்புறம் யூனிட் 2ல் வந்து பார்த்திங்க அப்படின்னா DC ஜென்ரேட்டர், அதுக்கப்புறம் DC மோட்டார். சரியா? கண்டிப்பாக இதில் வந்து ஒரு கொஸ்டின் நமக்கு வரப்போகுது அப்படிங்கிற நல்லாவே தெரியும். அதே மாதிரி இதோட டிஃப்ரெண்ட் பிட்வீன் கொஸ்டின் வந்து கேட்பாங்க, கம்பேர் பண்ண சொல்லி வந்து கேட்பாங்க. அந்த கொஸ்டினையும் நீங்கள் தெளிவாக பார்த்துங்க. அதுக்கப்புறம் ஒர்க்கிங் பிரின்சிபல்ஸ் அண்ட் அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் டிரான்ஸ்ஃபார்மர்ஸ், அதுக்கப்புறம் 3 ஃபேஸ் அதாவது இண்டெக்ஸ் அண்ட் மோட்டார். சரியா? இதையும் தெளிவாக நீங்கள் பார்த்துங்க. கண்டிப்பாக கொஸ்டின்ஸ் வந்து நமக்கு கேட்கலாம். அதுக்கப்புறம் 3rd யூனிட்டை பொறுத்த வரைக்கும் BN ஜங்ஷன் டயோடு. சரியா? ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின். ஜீனர் டயோடு, அதுக்கப்புறம் பைபோலார் ஜங்ஷன் டிரான்சிஸ்டர். சரியா? இது நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின். இது வந்து நமக்கு கேட்குறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதுக்கப்புறம் JFET, அதுக்கப்புறம் SCR, அதுக்கப்புறம் MOSFET, அதுக்கப்புறம் IGBT. சரியா? இதுலேருந்து கொஸ்டின்ஸ் வந்து கண்டிப்பாக ஏதாவது ஒரு கொஸ்டின் வந்து நமக்கு கேட்டுருவாங்க, நல்லாவே தெரியும். இதை தெளிவாக நீங்கள் பார்த்துங்க. இந்த இன்வெஸ்டர்ஸ்லேருந்து நமக்கு என்னாச்சு பார்த்தீங்கன்னா கொஸ்டின் வந்து நமக்கு கண்டிப்பாக வரப்போகுது. அதனால் ஒன்ஸ் நீங்கள் ரிவைஸ் பண்ணிங்க. அடுத்து யூனிட் 4 பொறுத்த வரைக்கும் எரர் டிக்டேஷன் அண்டு கார்லேஷன், அதுக்கப்புறம் SOB அண்டு POS ஃபார்மு. சரியா? KMAP ரெப்ரசன்டேஷன். சரியா? இதுவும் நமக்கு கேட்குறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதுக்கப்புறம் யூனிட் 5 பொறுத்த வரைக்கும் மூவிங் காயில், மூவிங் அயன் மெட்டர்ஸ். சரியா? அதுக்கப்புறம் 3 ஃபேஸ் பவர், அதாவது 2 வாட்டர் மீட்டர்ஸ், இதுவும் நமக்கு கேட்கலாம். அதுக்கப்புறம் எனர்ஜி மீட்டர்ஸ், அதுக்கப்புறம் CT அண்ட் PT, அதுக்கப்புறம் DSO, அதுக்கப்புறம் டேட்டா அக்யூஸ்டன்ஸ். சரியா? இது எல்லாமே நமக்கு ரொம்ப முக்கியமான கொஸ்டின். இந்த டாபிக் கீழே இருக்கக்கூடிய எல்லாத்தையும் நீங்கள் பார்த்துங்க. கண்டிப்பாக ஃபைனலாக இதை ரிவைஸ் பண்ண மறந்துடாதீங்க. நாளைக்கு எக்ஸாம் வந்து நல்லபடியாக எழுதுறதுக்கு இந்த PDF ஃபைலில் இருக்கக்கூடிய எல்லா கொஸ்டினையும் பார்த்துங்க. அதுவே போதுமானது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. இதோட PDF லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். அதுவரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் நண்பன் வின்சென்ட். தேங்க்யூ.